Welcome to my channel. This video sponsored by School of Business Organization. School of Business Organization இது ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டிங்க. இது வந்து 100% ஜென்யூன் அண்ட் ட்ரஸ்டடான ஒரு ஜாபு. ஸோ இந்த ஒர்க்கை வந்துட்டு வீட்டில் இருக்கிறவங்க, ஸோ மீன்ஸ் ஹவுஸ் ஒய்ஃபு, ஜாப் தேடிட்டு இருக்கிறவங்க, ஜாப் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க டெய்லி ஒரு 1 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணால் போதுமானது. இந்த ஜாபை வந்து நம்மளால் எடுத்து பண்ண முடியும். ஸோ இதனுடைய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும், ஸோ இந்த ஜாப்பை பற்றி தெரிஞ்சுக்கணும், டீட்டெயில்ஸ் வேணும்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கண்டிப்பாக டெக்ஸ்ட் பண்ணுங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. பிரதமர் நீராட செயற்கை யமுனாவா என குற்றம் சாட்டிய ஆம் ஆத்மி கட்சி. அதிரடியாக பதில் கொடுத்த பிஜேபி. வெளியான வீடியோ அரசியல் வட்டாரத்துல பேசு பொருளாகி இருக்கு. पीने के गंगा के पानी से एक नकली घाट बना के छठ प्रधानमंत्री जी को मनवाई जाएगी. मैं दोबारा दिखाऊंगा, देखिए और ध्यान से देखिए. சத் பூஜை நடக்க இருக்க நிலையில டெல்லியில வாசுதேவ் கட் பகுதியில் அதுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருது. இதுல யமுனை நதியில அங்க இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து புனித நீர் ஆடுறது வழக்கமா. அதை தொடர்ந்து ஒரு பக்கம் பொதுமக்களுக்காக பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருது. இந்த நிலையில நாட்டுடைய பிரதமரான நரேந்திர மோடி அவர்களுமே யமுனை நதியில புனித நீர் ஆடுறாங்க அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதற்கான ஏற்பாடுகளுமே செய்யப்பட்டு வந்திருக்கு. இது தொடர்பா ஆம் ஆத்மி கட்சி அவங்களுடைய எக்ஸ் வலைதளத்துல வீடியோ ஒன்னு பகிர்ந்திருக்காங்க. இந்த வீடியோல அவங்க பிஜேபியை குற்றம் சாட்டி பல்வேறு கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. அதுல யமுனை நதிக்கு பக்கத்திலேயே ஒரு குளத்தை உருவாக்கி இருக்காங்க. அந்த குளத்துக்கு வசீராபாத் வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்ல இருந்து சுத்தமான தண்ணீர் குழாய் மூலமா கொண்டு வரப்படுது. அதுதான் அந்த குளத்தை நிரப்பி இருக்கு. அந்த குளத்துல தான் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் புனித நீர் ஆட போறாங்க. இது ஒரு செயற்கை யமுனாவா அப்படின்னு சொல்லி குற்றம் சாட்டி இருக்காங்க. அதை தொடர்ந்து இது தொடர்பா பிஜேபி அவங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. மாசு கட்டுப்பாட்டை தடுக்கிறதுக்காக அரசாங்கத்தால பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருது. அதுல சத் பூஜைக்காகவும் பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வர நிலையில எதிர்கட்சியினர் எப்படி குற்றம் சாட்டுறாங்கன்னு தெரியல. இத்தனை வருடங்களா இந்த சத் பூஜைக்கு அவங்க எந்த ஒரு ஏற்பாடுகளும் செய்யல. இப்போ அரசாங்கத்தையே அவங்க குற்றம் சொல்றாங்க அப்படின்ற மாதிரியும் தெரிவிச்சிருக்காங்க. இந்த கருத்துக்கள் சமூக வலைதளங்கள்ல பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. இது தொடர்பான வீடியோ இப்போ அரசியல் வட்டாரத்துல பேசு பொருளாகி இருக்கு. செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளுக்கு பிஹேண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாகன ஓட்டிகளுக்கு இப்படி ஒரு அபாயகரமான சூழ்நிலையா? அதிரடி ஆக்ஷன் எடுத்த சென்னை மெட்ரோ ரயில். கிரேட்டர் சென்னை டிராபிக் போலீஸ் வெளியிட்ட ஒற்றை வீடியோ. டைடல் பார்க்குடைய சந்திப்புல வெளிப்புறத்துல அங்க மெட்ரோ பணிகள் நடந்துகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் வாகன ஓட்டிகள் அந்த இடத்தை கடந்து செல்லும் போது பில்டிங் குறைபாடு காரணமா இரும்பு தகடு ஒண்ணு அப்படியே பிளந்து காட்சியளிக்குது. இது அங்க இருக்கக்கூடிய வாகன ஓட்டிகளுக்கு பெரும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தி இருக்கு. அதை கடந்து செல்லும் போது வாகன ஓட்டிகள் மெதுவா போறாங்க. இதனால ஒரு பக்கம் டிராபிக் ஜாமும் ஏற்படுது. இன்னொரு பக்கம் இது ஆபத்தும் விளைவுக்கும் அப்படின்ற மாதிரி தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதை தொடர்ந்து கிரேட்டர் சென்னை டிராபிக் போலீஸ் இந்த வீடியோவை அவங்களுடைய எக்ஸ் வலைதளத்துல பகிர்ந்திருக்காங்க. இதை தொடர்ந்து இந்த வீடியோவை பார்த்த சென்னை மெட்ரோ ரயில் உடனடி ஆக்ஷன் எடுக்கிற விதமா அதுக்கு நடவடிக்கையும் எடுத்திருக்காங்க. அதை தொடர்ந்து அவங்களும் வீடியோ பதிவிட்டு நெருடலுக்கு மன்னிக்கவும், இதுக்கான ரிப்பேர் ஒர்க் நடந்துட்டு இருக்கு, இரவு நேரத்துல இது முழுமையா சரி செய்யப்படும் அப்படின்ற மாதிரியும் தெரிவிச்சிருக்காங்க. இந்த வீடியோ சமூக வலைதளங்கள்ல வைரலா பரவிட்டு இருக்கு. இந்த வீடியோ தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளுக்கு பிஹேண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. செய்திகளை வழங்குவோர் மெட்வே ஹாஸ்பிட்டல்ஸ், ஆலியா காட்டன் தோத்தீஸ் அண்ட் ஷர்ட்ஸ், GT Holidays. Thank you for watching.